வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். தினந்தோறும் தினந்தோறும் உனை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதே. என்றும் நீதான் வாழ்விங்கரே. இப்போதும் எப்போதும் கவினோடு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்விங்கரே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உனை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்விங்கரே. இப்போதும் எப்போதும் கவினோடு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்விங்கரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இந்த திருப்பலியானது சிவகங்கை மறை மாவட்டம் எடைக்காட்டூர் திரு இதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகின்ற திருப்பயனுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மாதா தொலைக்காட்சி நேயர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், இறைவன் நமக்கு நம் குடும்பங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியானது சிறப்பிக்கப்படுகின்றது. இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்களை எண்ணி மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோமினிக் தம் பேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச் சிறந்த போதராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 32 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பு நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 77. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன்.
ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. கடவுளே உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. யாக்கோப்பு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டேன். மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்துச் சென்றே. மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்துச் சென்றே. ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. Alleluia, 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 Alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, alleluia, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவர்களுள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். கடவுள் மனிதனை இந்த உலகத்தில் படைத்து அனைத்தையும் அவன் அனுபவிக்குமாறு சுதந்திரமாக அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்தார். காலங்கள் கடந்து செல்ல மனிதன் ஒரு கூட்டு குழுமமாக வாழ ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது உருவாகின்றதுதான் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு. இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பிலே நம்மை பெற்றவர்கள், அவர்களுக்கு முந்தியவர்கள், பேரப்பிள்ளைகள் என்று ஒரு பெரிய அமைப்பாகத்தான் இந்த குடும்பம் உருவானது. படிப்படியாக அந்த குடும்பத்திலிருந்து காலங்கள் கடந்து செல்ல தனித்தனி குடும்பங்களும் உருவாகி இன்று கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு சிறு குடும்பமாக, சிறு குழுவாக நாம் மாறியிருக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்திலே நமக்கு கூறுகிறார். இன்று நாம் புனித டோமினிக் புனிதருடைய விழாவையும் நாம் சிறப்பிக்கின்றோம். அவர் 1170 பிறந்து 1221 இறந்து போகிறார். அவர் பிறந்தது முதல் இந்த திருச்சபைக்காக உழைக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொண்டதன் விளைவாக அகுஸ்தீன மடத்திலே சேர்ந்து துறவியாகிறார். பின்பு திருத்தந்தையினுடைய ஆணைக்கு இணங்க அவர் அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான போதனைகளுக்கு எதிராக ஜெபமாலையின் பக்தியை வளர்க்க திருத்தந்தையால் பணிக்கப்படுகின்றார். அதிலிருந்துதான் ஜெபமாலை பக்தியானது திருச்சபையில் வளர்ந்து வருகிறது. இந்த ஜெபமாலை பக்தி வளர வளர இந்த தவறான போதனைகள் மறைந்து போகின்றன. அதன் விளைவாக அதை அடுத்தாற் போல அவர் டொமினிக் சபையையும் அவர் ஆரம்பிக்கின்றார். ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் 51 வயதிற்குள் அவர் பல விஷயங்களை திருச்சபைக்காக விட்டு சென்றிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த அளவிற்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்க முடியும் என்றால் அவன் இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அவன் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிற பொழுது தன்னை மறந்து போகிறார். அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. தன்னை மறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்று நாம் அதனை எடுத்து பொருள் கொள்ளும் பொழுது, எவனொருவன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல்
இறைவனையும் இந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்த விரும்புகிறானோ அவன் தன்னை மறப்பதிலே பெரிய கடினமான காரியத்தை அவன் சந்திக்க போவதில்லை. அது எளிதாக அமைந்து விடுகிறது. தன்னை மறந்தவன் தன்னோடு இருக்கக்கூடிய சுமைகளை, சிலுவைகளை, துன்பங்களை, துயரங்களை எளிதாக தூக்கி செல்ல முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் சுமை எளிது, என் நுகம் அழுத்தாது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரோடு பயணப்படுகிற பொழுது நுகம் எளிதாகி போகிறது, சுமை எளிதாகி போகிறது, நுகம் அழுத்தாமல் போகிறது. அதுதான் ஆண்டவரோடு கலந்து செல்லும் பொழுது ஒருவன் தன்னை மறந்து தன் சிலுவையை எளிதாக தூக்கி கொண்டு, தன் வாழ்க்கையை எளிதாக தூக்கி கொண்டு, தான் வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்களை சாதாரணமாக நினைத்து விட்டான் என்றால் இயேசுவுக்கான பணியை, இந்த சமூகத்திற்கான பணியை தெளிவாக செய்துவிட முடியும். ஜம்புலிங்கம் என்ற ஒரு நபர் நெய்வேலி பக்கத்திலே பிறந்த ஒருவர். அவருடைய நிலமானது நெய்வேலி பக்கத்திலே மிகவும் பரந்த நிலம், 500 ஏக்கருக்கு மேலாக அவர் வைத்திருக்கிறார். அப்பொழுது ஒரு முறை ஆழமாக குழி தோண்டி கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய கிணறு ஒன்று வெட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பார்த்தால் ஒரு ஏறக்குறைய ஒரு சற்று ஆழத்திற்கு பிறகு ஒரு விதமான ஒரு கற்களை கண்டுபிடிக்கிறார்கள். கருப்பு நிறத்தில் கற்கள் வருகின்றன. இது என்னவாக இருக்கும், இது புதிதாக இருக்கிறது என்று அன்றைய சமயத்தில், அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஐயா காமராசரிடம் கொண்டு போகிறார். அப்பொழுது அவர் பார்த்து அதனை சோதனைக்கு அனுப்பிய பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது அந்த கருப்பு நிற கற்கள் எல்லாம் நிலக்கரி என்று கண்டுபிடிக்கிறார். நிலக்கரி என்றால் இது அடுத்த கட்டமாக மின்சாரம் தயாரிப்பதற்கு உதவுமே என்று முதலமைச்சர் சொல்ல, அந்த ஜம்புலிங்கம் என்ற ஒரு பெரிய மனிதர், பணக்காரர், அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய 500 ஏக்கரையும் தமிழகத்திற்காக, நமது நாட்டிற்காக கொடுத்தார், மனமாற கொடுத்தார், எந்தவித பணமும் வாங்காமல் என்று நாம் வரலாற்றிலே அறிகிறோம். பிரியமானவர்களே, சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவன், தனக்குள் இறை பக்தியில் வளரக்கூடியவன் இப்படித்தான் யோசிப்பான். ஒரு சமூகத்திற்காக ஏதாவது நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கிற பொழுது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில்லை, எந்த சிந்தனையுமின்றி கொடுக்க முடிகிறது என்றால், எவனொருவன் தன்னை மறுத்து பிறரை நேசிக்க கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு அது எளிதாகி போகிறது. அந்த ஜம்புலிங்கம் என்ற ஒரு பெரிய மனிதனுக்கு 500 ஏக்கர் நிலம் என்பது சாதாரணமாய் போய்விட்டது. ஏனென்றால் அது பொது நலனுக்காக வருகிறது என்பதை நினைத்து அவர் அப்படியே வாரி வழங்கிவிட்டார். அன்புள்ள இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக இதை சொல்லுகிறார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொள்ள விரும்புகிற பொழுது தன்னுடைய வாழ்வை இழந்து விட்டால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. இப்படித்தான் இன்று இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் அந்த பணம் சேகரிப்பதிலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார். இறுதியாக பார்க்கிற பொழுது அந்த பணமே அவர்களுக்கு எதிரியாக போய்விடுவதையும் நாம் இன்றைய அரசியல் சூழலிலே நாம் பார்க்க முடியும். அன்னை தெரசா நமக்கு மிகவும் இதயத்திற்கு அண்மையில் இருக்கக்கூடியவர், இதயத்திற்கு நெருக்கமானவர். அவருடைய வாழ்க்கையின் தொடக்க காலத்திலே அவர் ஒரு ஆசிரியையாக பணிபுரிய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆர்வம். அதைத்தான் அவர் செய்தார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இறைவனுடைய அழைப்பு அல்லது இந்த சமுதாயத்தினுடைய தேவை என்பதை அவர் உணர்கிற பொழுது அடுத்த கட்டமாக தன்னை மறுத்து தனக்கு வசதியான வாழ்க்கைகளை விட்டு கொடுத்து விட்டு, இது எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்திற்காக நான் செல்ல நினைக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர் இருந்த மடத்திலிருந்து வெளியே வந்து வேறு 4 சகோதரிகளோடு அவர் இந்த பணியை, சமூக பணியை எடுக்கிறார். சாதாரணமாக நோயாளர்களை குணப்படுத்துவதிலே, தொட்டு குணப்படுத்துவதற்கு யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழுநோய் பிடித்த மக்களை கூட, சிறுவரிலிருந்து பெரியவர்கள் வரை, அவர்களை தொட்டு அவர் அந்த காயங்களுக்கு மருந்திட்டு அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக பார்த்தார் என்பது அன்னை தெரசாவின் வரலாற்றில் நாம் அறிகிறோம். இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு 2 முக்கியமான அம்சங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று, தன்னை தானே மறுத்தால், தன்னை ஒரு பெரிய பொருட்டாக கருதாமல் இருந்தால், தன்னை ஒரு 2வது தளத்தில் வைத்துக்கொண்டு முதன்மையில்
இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் அதற்கடுத்தாற்போல் தன் முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் தன் கண்முன்னே கொண்டு பணி செய்ய விரும்புகிற எவருமே அன்னை தெரசாவை போல பணியாற்றிட முடியும். அந்த சக்தியை முழுமையாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து, நற்கருணை ஆண்டவரிடமிருந்து, திரு இருதய ஆண்டவரிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் ஒரு நல்ல சமாரியன் என்ற உவமையிலையும் நாம் பார்க்கிறோம். குருவும் லேவியரும் முக்கியமாக இறைப்பணிக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இடையிலே அவர்கள் பார்த்தது ஒருவன் நன்றாக அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடக்கிறான் என்பதை பார்த்தும் அவர்கள் இறைப்பணிக்காக செல்லக்கூடிய நிர்பந்தம். ஆனால் அங்கு அடுத்து வரக்கூடிய ஒருவர், சமாரியர் என்று சொல்லப்படக்கூடிய அவர், சமூகத்தில் இரண்டாம் தரமாக கருதப்பட்ட அவர் அங்கு தன்னுடைய குதிரையை நிறுத்தி அங்கு கீழே விழுந்து கிடக்கின்ற அந்த மனிதரை எடுத்து அவருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு, குறிப்பாக அவருடைய செலவுகளை ஏற்றுக்கொண்டு மேலும் செலவானால் அதையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன், ஒரு சமாரியன் அந்த சமூகத்தில் இரண்டாம் தரமாக கருதப்பட்டவனுக்கு சிந்தனை வருகிறது என்றால் அவன் அந்த சமூகத்தின் மீது ஒரு கண் கொண்டிருந்தான். அந்த சமூகத்தின் பார்வை எங்கிருந்து வரும் என்றால், தன்னை மறுக்கிற ஒவ்வொருவருக்கும், தன் சிலுவையை சுமந்து செல்வதற்கு பலமாக இருக்கக்கூடிய, பலமான மனதை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு மனம் வரும். ஆகவே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய புனிதர் டோமினிக் போல அவர் தன் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்து திருச்சபையில் ஜெபமாலை பக்தியை வளர்த்து டோமினிக் இந்த சபையை தொடங்கி இந்த திருச்சபையில் தன்னை பங்கு கொடுத்ததைப் போல அன்னை தெரசா அவர்கள் தங்களுடைய வாழ்வை இந்த சமூகத்திற்காக ஒப்படைத்து எல்லா நாடுகளுக்கும் கடவுச்சீட்டு இன்றி சென்று வரக்கூடிய சலுகையை பெற்றுக்கொண்ட அந்த மா புனிதரை போல, சாதாரண இந்த சமாரியனை போல நாமும் நமது வாழ்க்கையில் பிறருடைய நலனை முன்னிறுத்தி கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்களை இந்த சமூகத்தில் செய்வதற்கு நாம் தயாராக இருப்போமே என்றால், கடவுள் நம்மையும் கேட்காமல் நம்மீது நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிந்தனையை உள்வாங்கி இறைவனுடைய பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமென். வாசல் தேடி வந்தே, உந்தன் பாதம் பணிய வந்தே. உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் தாயின்மை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் நீர்ப்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். பாதை சில திசை மாறலாம், வானில் இருள் வரக்கூடலாம். பாதை சில திசை மாறலாம், வானில் இருள் வரக்கூடலாம்.
தேடல் நீயானாய். வாழ்வெல்லாம் இனிதாரும் தேவனேயாவும் வீழ்வில்லை ஒரு வருகின்றேன் தருகின்றேன் வழி தொடர்கின்றேன். வாச தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கலைந்தேன் உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டல்களை புனித தோமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இந்த பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருட்காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். இந்த புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உருவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. உறவாடும் நேரமே, இன்னுளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதிலும் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே.
தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உமது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உமது உடனிருப்பார். சுமைகள் கூட சுகம் தருமே உம் இமைகள் என்னை அரவணைத்தார். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனை உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. நீ உறவாடும் நேரமே, இன்னுளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதிலும் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோமினிக்கு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.